இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா முகங்களுடைய கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 2500 வருடங்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். மரணத்தை இயேசு ஜெயிப்பார். இயேசு மரணத்தை ஜெயித்து நமக்கு ஜெயம் கொடுக்க இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி பைபிள் நமக்கு முன்பாகவே சொல்லி இருக்கிறது. இந்த உலகத்திலேயே திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை. கல்லறைகள் திறக்கப்படும். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். நன்மை செய்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், தீமை செய்தவர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்த்தெழுதல் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனித்து பாருங்கள். உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் உலக மனிதனைப் போல அசுத்தமாய் குடிப்போம் வாழ்வோம் என்று சொல்லி ஒரு அசுத்த வாழ்க்கை வாழலாம். ஆனால் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமா? பரிசுத்த வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா கல்லறையும் திறக்கப்படும். பூமி தண்ணில் மரித்தோரை ஆண்டவர்கிட்ட கொடுக்குமா? சமுத்திரம் தண்ணில் மரித்தோரை ஒப்பு கொடுக்கும். எல்லாரும் உயிரடைவார்கள். நீங்களும் நானும் எந்த பக்கத்துல நின்று கர்த்தரை வரவேற்க போகிறோம்? ஒன்று வலது பக்கத்துல நிற்பார்கள், இன்னொன்று இடது பக்கத்துல நிற்பார்கள். வலது பக்கத்துல நிற்கிறவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுவார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள வாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த நித்திய வீட்டிலே அவர்களை கொண்டு போய் சேர்ப்பார். இடது பக்கத்துல நிற்கிறவங்களை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே நீங்கள் பங்கடையுங்கள் என்று சொல்லி அங்கே அக்னி அவியாமலும் புழு சாகாமலும் இருக்கும். அந்த அக்கினி கடலிலே போய் பங்கடைவார்களாம். நன்மை செய்தவர்கள் நன்மையை அனுபவிக்க பரலோக ராஜ்யத்தை கடந்து செல்வார்கள். தீமை செய்து தங்களுடைய பாவத்திலே மரிக்கிறவர்கள் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து நாம் இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். எப்படி இந்த மாமிசத்திலே நாம் சாக வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. 2 விதமான மரணம் இந்த பூமியில இருக்கிறது. ஒருவன் பாவ மன்னிப்பை பெறாமல் செத்தால் தன் பாவத்திலே அவன் சாவான். அல்லது பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக் கொண்டால் தன் நீதியிலே பரிசுத்தத்திலே மரித்து போவான். இந்த உலகத்திலே ரொம்ப விலையேற பெற்றது, பணம் கொடுத்து வாங்க முடியாது என்னதுன்னு சொன்னா உயிர். உயிர் எங்கேயாவது காசு கொடுத்து வாங்க முடியுமா? யாராவது உயிரை பார்த்துருக்கீங்களா? ஆனா உயிரை யாரும் என்ன செய்ததில்லை, பார்த்தது இல்லை. ஆனா உயிர் இருக்கு. ஆனா அந்த உயிர் இந்த உலகத்துல எங்கேயும் காசு கொடுத்து வாங்க முடியாது. உயிர் கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு இருக்கு. அவரே உயிர்த்தார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிர்ப்பான், அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். நன்மை செய்தவர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், தீமை செய்தவர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இன்னைக்கு வரைக்கும் உயிர் கொடுத்திருக்கிறது பெரியதான கிருபை. ஹல்லேலூயா. நமக்கு இம்மட்டும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறீங்க? 2 திருடர்கள் இயேசுவுக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் திருடினர்களாய் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். 2 பேரும் திருடர்கள் தான், 2 பேரும் பாவிகள் தான். ஆனால் வலது பக்கத்தில் இருக்கிற திருடன் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி தன்னுடைய தவறை உணர்ந்தபடினால், மன்னிப்பை பெற்றுக் கொண்டபடினால் அவனுக்கு கர்த்தர் பரதேசியின் வாழ்வை, அழியாத வாழ்வை கொடுத்தார். ஆனா இடது பக்கத்தில் நிற்கிறவனுக்கு நித்திய அக்கினியிலே அவன் பங்கடையும்படியாய் அவன் ஒப்பு கொடுக்கப்படுகிறான். இந்த பூமியில மரிக்கும் பொழுது அது பரிசுத்தவானாய் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, பரிசுத்தவான்களுடைய மரணம் அருமையானதா. துன்மார்க்கனுடைய மரணம் ஆண்டவர் சொல்றார், எனக்கு பிரியமே கிடையாது. ஏன் பிரியம் கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? சூனியம் பண்ணுகிறவன், விக்கிரக ஆராதனைக்காரன், அசுத்தமானவர்கள் அவர்கள் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். முதலாவது மரணம் மாமிச மரணம். 2வது மரணம் என்ன தெரியுமா? இந்த உயிர் ஆத்துமா போய் அக்கினி கடல்ல நம்ம பங்கடைய கூடாது. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே செத்து போயிரும். இந்த மரித்து போன ஆத்துமா கடைசியில் எங்க போகிறது?
அக்கினி கடல்ல போய் பங்கடைகிறது. ஆகவே அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த கடல்ல நம்ம பங்கடையக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து, மரணத்தை இயேசு ஜெயமாக விழுங்கி இன்றைக்கு நமக்கு மரணத்திலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.